வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரோட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வர்த்தக நிபுணர் திரு சேதுராமன் அவர்கள். கமாரோட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன் பிளாஷ் ஆகிட்டு இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். நேற்று மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருந்தது? ஸ்டார்ட் பண்ணும்போது மார்க்கெட் எப்படி இருந்தது? தென் எண்டிங் எப்படி சார் இருந்தது? நேற்றைய தினம் கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க ஒரு பேஸ் மெட்டல்ஸ் கொஞ்சம் ஆக்டிவிட்டி இருக்குன்னு சொல்லலாம். இது போல ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ்ல கொஞ்சம் நெகட்டிவ் ஆக்டிவிட்டி இருந்ததுன்னு சொல்லலாம். அது மாதிரி எனர்ஜிலையும் வீக்னஸ் இருக்கு. ஓவரால் ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்டா இருந்தது. நல்ல மொமெண்டம் இருந்தது. சார் லாஸ்ட் வீக் கோல்டு ஒரு ஃபால் மூவ்மெண்ட், அதாவது ஒரு சிறிதளவு ஃபால் இருந்தது. அதே மாதிரி நேற்று மண்டே ஃபால் இருந்தது. இந்த வீக்கும் ஃபால் இருக்குமா சார் கோல்டு? இப்ப பாத்தீங்கன்னாக்க அந்த யுக்ரைன் சைனா ஒரு பாத்தீங்கன்னா ருஷ்யால ஒரு இம்பாக்ட் வரும் போல இருக்கு. சோ அத மாதிரி வரும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா கோல்டு மறுபடியும் வீக் ஆகலாம். நேச்சுரல் கேஸ் மூவ்மெண்ட் தற்போது எப்படி சார் இருக்கு? இந்த வார்ம் பொசிஷன், அதாவது ஒரு வெதர் ஒரு கண்டிஷனே இல்லாம இருக்கு. அதனால நேச்சுரல் கேஸ் பொசிஷன் எடுக்கலாமா? தற்போது ட்ரெண்ட் என்னவா இருக்கு? நேச்சுரல் கேஸை பொறுத்தவரையும் ஷார்ட் கவரிங்ல இருக்குன்னு சொல்லலாம். 240 ரூபாய்க்கு கீழே விற்கலாம். அதை கிட்டத்தட்ட 232.70 வரையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். பெங்களூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் விஜயகுமார். வணக்கம் மேடம். பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஆக்சுவலா சில்வர் 19.76 இல்ல 73ல சப்போர்ட் இருக்குங்க. இப்ப அகைன் இப்ப கீழே தான் இப்ப ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. இப்ப அகைன் அந்த ரேஞ்சுக்கு நம்ம அந்த இடத்துல ஷார்ட் போலாங்களா அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா. ஆக்சுவலா சில்வர் போன வாரமே நான் ஒரு காஷன் கொடுத்தேன். மண்டே அன்னைக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 44,120க்கு மேல அது எழுந்திருக்கவே முடியல கடந்த அதுக்கு முதல் 2 வாரமாக. சோ அதனால அந்த லெவல்ல இருந்து விழுந்ததுனால் கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட் வரலையும் விழும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா 42,350 லெவல்ல இருக்கு. இந்த 42,350 லெவல்லையுமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரஷர் இருந்துட்டு இருக்கு. அதுல விழுந்ததுன்னா 41,766 அப்படிங்கிற லெவல் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இன்ட்ராடேல அது இப்போதைக்கு பேரிஷ் தான் இருக்கு. ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 39,465 அந்த லெவல்ல தான் வருது. ஸோ அந்த லெவல்ல தான் நம்ம மறுபடியும் புல் போறதுக்கு பெட்டரா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். சார், இந்த உக்ரைன் ரஷ்யா டென்ஷன் நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் ப்ராப்ளம்ஸ்னால இந்த க்ரூட் ஆயில் 2 வீக்ஸா டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது. இப்போ எப்படி இருக்கு? இந்த வீக்ல க்ரூட் ஆயில் ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்க வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு சார்? அப் ட்ரெண்ட் கொடுக்க வாய்ப்பு இல்ல. க்ரூட் ஆயிலை பொறுத்தவரையிலும் சொன்னது போல 2 வாரமாக ஸ்ட்ரைட்டா விழுந்திருக்குன்னு சொல்லலாம். ரெண்டாவது சப்டியூட் டிமாண்ட் இன் இன்டர்நேஷனல். சோ ஹையர் சப்ளை தட் வில் கிவ் எ பிரஷர் இன் த பிரைசஸ். அது மாதிரி பாத்தீங்கன்னாக்க வீக் குளோபல் டிமாண்ட் ஃபார் ஆயில், அதுவும் ஒரு முக்கிய காரணம். அது மாதிரி க்ரூட் ஆயில் டிமாண்ட் கட் டு 1 பில்லியன் பேரல்ஸ் பர் டே, கிட்டத்தட்ட 2 வருஷத்துல ஆகக்கூடியது குறைஞ்சிருக்கு இப்போதைக்கு. அதுவுமே ஒரு அலார்மிங் நியூஸ் சொல்லலாம். சோ எனி மூவ்மெண்ட் இன் லோக்கல் கரன்சி தட் வில் இம்பாக்ட் இன் த க்ரூட் பிரைஸ். அதர்வைஸ் பாத்தீங்கன்னா க்ரூடு வீக்காக தான் இருக்கு. 5,800க்கு மேல க்ரூட தாராளமாக விற்று வாங்கலாம். 5741 அந்த லெவல் முதலே சொல்லியிருக்கோம். அது போல 5,680 கிட்டத்தட்ட ஒரு மாசம் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். அந்த ஒரு பபிள் வந்ததுன்னா அந்த 5680 லெவல்ங்கிறதுல ஒரு மாதிரி நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை டெஸ்ட் பண்ணி ரீவிசிட் பண்றதுக்கு வாய்ப்புகளை பார்க்கும்போது அதிகமாக தெரிகிறது. தொடர்ந்து பேசலாம் சார். டெல்லியில இருந்து ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம் சுபாஷ். வணக்கம் சார். நான் சார் கிட்ட ஒரு சின்ன டவுட் கேட்கணும். என்ன இருக்குன்னா, நான் லெட் ஒரு 138.85ல வாங்கினேன் ஒரு 1.5 வாரத்துக்கு முன்னாடி. கால் என்ன வந்துச்சுன்னா 138ல இருந்து ஒரு 141 142 போன்ட்டு. பட் அப்படியே அந்த காப்பரோட பேட் நியூஸால பயங்கர டவுன் ட்ரெண்டா தான் இருக்கு. இப்போ 134.20ல இருக்கு. இது நான் என்ன பண்ணலாம்? ஹோல்ட் பண்ணலாமா இல்ல எந்த ரேட்ல ஆவரேஜ் பண்ணலாம் வாங்கிட்டு? ஒரு பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்குது. என்னமோ அப்படியே மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா லாட் சைஸ் வேற கொஞ்சம் அதிகமா இருக்கு எனக்கு. இதுல வெயிட் பண்ணலாமா இந்த கான்ட்ராக்ட் பீரியட் முடிகிற வரைக்கும், இல்ல ரோல் ஃபார்வர்ட் பண்ணலாமா, இல்ல எக்ஸிட் ஆறது நல்லதா? ஏதாவது ஒரு அட்வைஸ் கால் பண்ணிருக்கேன். ஓகே. லெட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னாக்க டிக்ளைனிங் இன் ஸ்டாக் பைல்ஸ், அதுதான் மெயின் ரீசனே உங்களுக்கு அதுல. ஸோ
அரௌண்ட் 132.5 ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணீங்க. ஸோ இன்றைய தினம் அதனுடைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டியை பார்த்தோம்னா 134.40 இருந்து 135.45 வரலையும், அதாவது ஒரு பாயிண்ட் தான் வந்து ட்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. ஏன்னா லாட் சைஸ் அதிகம்ங்கிறதுனால ஒரு பாயிண்டே வந்து ஒரு பெட்டர் பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ அதனால 134.40 to 135.45 வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த வாரத்துக்கு நம்ம வந்து அதை வந்து ஒரு ரேஞ்ச் பார்த்தோம்னா 130 to 141 லெவலுக்குள்ள தான் ட்ரேட் ஆகும். இருந்தாலும் இப்ப வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து 132.80 அப்படிங்கறத வந்து ஸ்டாப் லாஸா யூஸ் பண்ணி ரன் பண்ணுங்க. மேலும் பேசலாம் சார். கும்பகோணத்துல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் அரவிந்த். குட் மார்னிங் சார். வணக்கம் அரவிந்த். சார்ட்ட பேசுறேன். குட் மார்னிங் சார். சத்தமா கேளுங்க, உங்க கேள்வி என்னன்னு. சார், இப்ப மார்க்கெட் வந்து கேப் அப் ஆக போகுது, கேப் டவுன் ஆக போகுது அப்படின்றது நம்மளுக்கு முன்னாடியே இப்ப தெரிய வந்துருச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து க்ரூட் ஆயில் நேற்று வந்து கேப் அப் ஆக போகுது, இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயில் வந்து கேப் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அது வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட் செஷன்ல அதை பயன்படுத்தி நம்ம டெக்னிக்கலா ஏதாவது பயன்படுத்தி என்ட்ரி எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருந்தா அதை பத்தி சொல்லுங்க. அடுத்தது கேள்வி வந்து, அப்படி வந்து நம்ம மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கும் போது வந்து ஃபுல் கேப் அப், ஃபுல் கேப் டவுன், பார்ஷியல் கேப் அப், பார்ஷியல் கேப் டவுன், இதுல வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரே காமன் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி தான் சொல்றாங்க. 1 மணி நேரம் வியாபாரத்தை பார்த்து அதோட ஹை கட் ஆச்சு இல்ல லோ கட் ஆச்சுன்னா அந்த எதுல கட் ஆகுதோ அந்த சைடு என்ட்ரி போறதுக்கு 10 out of 9 டைம்ஸ் வின் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கேப் டவுன், அதுல மார்க்கெட் ஏறத வந்து டெட் கேட் பவுன்ஸ் சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா லாங் என்ட்ரி எடுக்கும் போது எஸ்டர்டே லோவை கட் பண்ணக்கு அப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா மார்க்கெட் ஓபன்ல எஸ்டர்டே லோக்கு மேல ஒரு ஹை கொடுத்துருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன்ல வந்து நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்க சார். தேங்க்யூ சார். ரொம்ப பெரிய கேள்வியா கேட்டிருக்கீங்க. மெயினா வந்து இந்த கேப் அப், கேப் டவுன், இந்த அப்ரோச் எல்லாம் நீங்க பார்க்கும்பொழுது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இன்றைய தினம் ஓபன் ஆறது வந்து நம்ம மார்க்கெட்டை வச்சு நம்ம பண்றது வந்து நேற்றைய தினம் முடிவடைந்த, அதாவது ஒரு பெருங்காய டப்பா அப்படிம்பாங்க, அந்த வீட்டுல பெருங்காயம் வச்சிருப்பாங்க, அந்த பெருங்காயம் எடுத்த அப்புறம் அந்த டப்பா பாத்தீங்கன்னா வாசனை அடிச்சிட்டு இருக்கும். அது போல நேற்றைய தினம் முடிவடைந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்டினுடைய பிரதிபலிப்பு தான் நமக்கு காலையில நடக்கக்கூடிய மார்க்கெட். அதுல வந்து ஒரு பெரிய மொமெண்டத்தை வந்து நீங்க எதிர்பார்க்க முடியாது. ரியல் மொமெண்டம் வந்து ஈவினிங் 6 மணிக்கு மேல இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஆரம்பிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து அதனுடைய இம்பாக்டே இருக்கும். சோ அதனால இந்த மார்னிங்ல வந்து ஒரு பெரிய மொமெண்டம் இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க வந்து பெருசா எடுத்துட்டு பண்றது as far as commodities concern வந்து அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். சோ நீங்க வந்து அதற்கு தகுந்தாற் போல் உங்களுடைய டேர்ம்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கணும். நார்மலா சொன்னீங்க, இந்த ஒரு லோவை கட் பண்ணி திருப்பி ஹை போய் திருப்பி வந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நார்மலா ஒரு லோல இருந்து மேல போயிட்டு திருப்பி அந்த லோவை அடிக்கிறதுனாலே அந்த இடத்துல ஒரு வீக்னஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது பிரஷர் ஆஃப் வால்யூம் பாருங்க, வால்யூமே அதிகமா இல்லாம ஜஸ்ட் போயிட்டு வந்திருக்குனாக்க அதுல வந்து ஒரு இம்பாக்ட் வரலாம். வால்யூமோடு நடந்திருக்குனாக்க அது இட் மஸ்ட் பி த டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. சோ அது கூட இருக்கலாம். சோ அதனால உங்களுடைய வால்யூம் பிரைஸ் பிரஷரை வைத்து தான் அந்த இடத்துல நம்ம வந்து டிட்டர்மின் பண்ணணும். அதே மாதிரி ஹைய கட் பண்ணி திருப்பி லோ வந்து திருப்பி மறுபடியும் ஹை வருது அப்படிங்கும் பொழுது சம்டைம்ஸ் இட் மே கால் இட் as a false momentum அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால இது எல்லாமே வந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அதனுடைய மொமெண்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிக்கிறது தான் பெட்டரா இருக்கும். சோ இன்ட்ராடேயை பொறுத்தவரையிலையும் நீங்க வந்து எது பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பண்றது பெட்டரா இருக்கும். சார் தொடர்ந்து பேசுவோம். கோவையில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க சார், கிட்ட பேசுங்க மணிகண்டன். சார் வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்க சார். அதாவது இப்ப எம்சிஎக்ஸ் ட்ரேட் பண்றதுக்கு கடவுள் புனித்து லெவல்ஸ் கிடைக்குதுங்க சார். அப்ப இது ரிலேட்டட் வந்து டாலர் வைஸ் இருக்கு. அப்ப அந்த டாலர் ரேட் எப்படி லெவல்ஸா கன்வெர்ட் பண்றது, அது எப்படி எடுக்க முடியும்? ஓகே, டாலர் ரேட்ஸ் வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணும் பொழுது பிளக்சுவேஷன்ஸுக்கு தகுந்தாற் போல் அந்த டாலர் ரேட்டினுடைய இம்பாக்டும் இருக்கும். ஸோ மெயினா நம்ம வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை நீங்க வந்து பார்க்கும் பொழுது அந்த கன்வர்ஷன்ல வந்து கம்ப்ளீட் அக்யூரசி கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து டாலரும் வந்து ட்ரேட் ஆயிட்டே இருக்கு. அதனுடைய பிளக்சுவேஷன்ஸ் அதான் முதலே சொன்னேன். இப்போ க்ரூட பத்தி கூட கேட்கும்போது என்ன சொன்னேன், லோக்கல் கரன்சினுடைய மூமெண்டம் வந்து க்ரூட் ஆயிலுடைய இம்பாக்ட் அந்தந்த கண்ட்ரியில இம்பாக்ட கொடுக்கும்.
ஸோ அதனால அந்த லோக்கல் கரன்சியினுடைய இம்பாக்டும் வந்து பார்க்க வேண்டிய ஒன்று சொல்லலாம். ஸோ நம்மளுடைய லோக்கல் கரன்சி வந்து ஸ்ட்ரெங்தன் ஆச்சுன்னா உங்களுடைய எல்லா கமாடிட்டி பிரைஸ்லயும் ஸ்லைட் ரியாக்ஷன்ஸ் வரும். அதே இது க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து கரன்சி பிரைஸ் வந்து வீக்கன் ஆச்சுன்னா கமாடிட்டிஸ் பிரைஸ்ல வந்து ஒரு மொமெண்டம் கிடைக்கும், மேல் மொமெண்டம் கிடைக்கும். ஸோ அதனால வந்து நம்ம கரன்சி பிரைசஸையும் ஒரு கன்சிடர் பண்ணி பிளஸ் நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ், அதாவது கமாடிட்டிஸ் இண்டிவிஜுவல் கமாடிட்டியினுடைய அப்பர் ஆர் டவுன் சைடு மொமெண்டமும் பார்க்கணும். ஸோ அதனால கமாடிட்டியில கரன்சியினுடைய தாக்கங்கள் பிளஸ் ஏற்ற இறக்கங்களும் கலந்துதான் இருக்கு. ஸோ அதனால அதையும் வந்து நம்ம பார்க்கணும். திடீர்னு நீங்க வந்து ஒரு பையிங் பொசிஷன் எடுத்திருப்பீங்க, நீங்க பாத்தீங்கன்னாக்கா கரன்சி வந்து வீக் ஆயிருக்கும். நம்ம லோக்கல் கரன்சி வீக் ஆகுது, அது என்ன ஆகுதுன்னா ஏற மாட்டேங்குதுன்னா அது எப்படி ஏறும்? அது மாதிரிதான். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஆன்டி ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்து தான் வந்து ட்ரேட் பண்ணணும். தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நீர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கோகிலா. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இன்னைக்கு விங்கோட லெவல்ஸ் சொல்லுங்க சார். விங்கை பொறுத்தவரையிலையும் ஒரு ஸ்ட்ராங் சைனாவுடைய டிமாண்ட்னால அது ஏறிட்டு இருக்குன்னு சொல்லலாமா? அவுட்லுக்கை பொறுத்தவரையிலையும் பார்த்தோம்னா டிமாண்ட் அவுட்லுக் இருக்கு. ஸோ ஓவராலா வந்து 136.80க்கு மேல போச்சுன்னா ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்கக்கூடும். அரௌண்ட் 139.40 வரலையும் போகக்கூடும். அதே மாதிரி 134க்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு செல்லிங் பிரஷர் இருக்கு. ஒரு ரூபாயிலிருந்து $2 கீழே இறங்கக்கூடும். அதனால நீங்க மேல இருக்கிற பொசிஷனுக்கு 134 ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சார், கேன் கோல்ட் அண்ட் சில்வர் ஸ்டில் மீட் த ப்ரீவியஸ் பிரைஸ்? அதை அச்சீவ் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது ப்ரீவியஸ் பிரைஸஸ் வந்து தொட வாய்ப்பு இருக்கா? அதாவது சில்வர் வந்து ப்ரீவியஸ் பிரைஸ் தொட வாய்ப்பு இருக்கும். எப்பன்னாக்க எகெயின் சைனா அண்ட் யூஎஸ் டிமாண்ட் இந்த மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாகும் பொழுது அதுல வந்து அந்த மொமெண்டம் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கோல்ட பொறுத்தவரையிலையும் இம்மீடியட்டா பெரிய ஜம்ப் இருக்காது, பட் ஆவரேஜா இருக்கும். ஒரு 5% 10% ஆவரேஜா இருக்கும். தொடர்ந்து பேசலாம் சார். சேலத்துல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் முத்து. வணக்கம் முத்து. அலுமினியம் ஒரு லாட் பை பண்ணிருக்கிறேங்க 122.10க்கு. பொசிஷன் தெரிஞ்சு அலுமினியம் பை பண்ணி. அலுமினியம் பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் பேரிஷா தான் இருக்கு பொழுதுக்கு. 121.80 ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஏன்னா அது லாங் அன்வைண்டிங்ல இருந்துட்டு இருக்கு. அதனால 121.80ங்கிறத ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ரன் பண்ணுங்க. சார், இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து காப்பரோட ட்ரெண்ட் என்னவா இருக்கு? தென் ஃபியூச்சர்ல வந்து காப்பர் வந்து ஒரு லிட்டில் பிட் அப்பான்ல இருக்கும். அதாவது சைனா ஸ்டிமுலஸ் ஹோப்ஸ்ல வந்து ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. காப்பருடைய பார்க்கும்பொழுது we need to make it cautious. ஏன்னா யூஎஸ் சைனாவுடைய டேட்டா வந்து அதனுடைய இண்டிகேட் இந்த வாரத்தில் இருக்கு. அதுக்கு தகுந்தாற்போல் காப்பர்ல வந்து ஒரு ரியாக்ஷன்ஸ் வரும். மேலும் யூஎஸ் எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அது வந்து ஸ்லோ பாத்துல தான் ஒரு குரோத்தை காமிச்சிருக்கு. அதனால காப்பரை பொறுத்தவரையிலையும் 417.40க்கு கீழே அது வீக்னஸ் தான் காமிக்குது. அதனால வித்து வாங்கலாம். 418.95க்கு மேல வந்து அது ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வரலாம். அதுக்கு மேல வாங்கி வைக்கலாம். தொடர்ந்து பேசலாம் சார். நாமக்கல்ல இருந்து அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கண்ணன். வணக்கம் கண்ணன். சொல்லுங்க. சொல்லுங்க கண்ணன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சரி, வணக்கம். கண்ணன், உங்க கேள்வி என்னன்னு தொடர்ந்து கேளுங்க. டிவி சின்ன அமௌண்ட் போட்டிருக்கேன் சார். பேசுங்க கண்ணன். உங்க டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு கேள்வி என்னன்னு சுருக்கமா கேளுங்க. ஹலோ கண்ணன், நீங்க பேசுறது கேக்குது, உங்க கேள்வி கேளுங்க. தொடர்புல இல்ல சார். எந்த ஒரு ட்ரேடர் வந்து தன்னோட இன்வெஸ்ட்க்கு ஏத்த மாதிரி, அதாவது கமாடிட்டி வந்து சூஸ் பண்ணணுமா, இல்ல இன்வெஸ்ட்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 50,000 போட்டா இந்த க்ரூட் ஆர் கோல்டு தான் நம்ம சூஸ் பண்ணணும், ஏதாவது விதிமுறைகள் ஏதாவது இருக்கா சார்? அதாவது ட்ரேடிங்கை பொறுத்தவரையிலையும் விதிமுறைகள்ங்கிறது பார்த்தோம்னாக்க நம்மளா கிரியேட் பண்ணிக்கிறது தான். செல்ஃப் டிசிப்ளின் சொல்லுவாங்க. மெயினா அதே மாதிரி எந்த ஒரு கமாடிட்டி எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு மார்ஜின் இருக்கு. அந்த மார்ஜின் வச்சுட்டு பண்றது பெட்டரா இருக்கும். இரண்டாவது, எந்த ஒரு கமாடிட்டியும் ட்ரேட் பண்ணும்போது அந்த லாட் வைஸ் வந்து இப்போ வந்து ஒரு லாட் வாங்குறாங்கன்னா திருப்பி அது ஒரு லாட் தான் விற்கணும். அதே மாதிரி ஒரு லாட் வித்துருக்காங்கன்னா திருப்பி ஒரு லாட் தான் வாங்கணும். ஒரு லாட் வந்து வாங்கிட்டு 2 லாட் வைக்கிறது, 3 லாட் வாங்குறது, அதே மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது.
சோ ஜெனரல் டிசிப்ளின் இருந்தாலே போதும். மேலும் பேசுவோம் சார். மதுரையில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் விஜயகுமார். வணக்கங்க. சொல்லுங்க விஜயகுமார். நேச்சுரல் கேஸ் வந்து பொசிஷன் கால் வேணும் எனக்கு. இந்த கான்ட்ராக்ட் வேணாம், அக்டோபர் கான்ட்ராக்ட் என்ன பண்ணலாம்? நேச்சுரல் கேஸ் பொசிஷனல் பாத்தீங்கன்னாக்க வர மாசத்துக்கு பார்த்தோம்னா 229.80 இருந்து 245.20 வரையும் தான் சார் ட்ரேட் ஆகும். இங்க வந்து பொசிஷனல் கால்ல பார்க்கும் பொழுது வித்து வாங்குவது தான் நல்லதா இருக்கும். 245 வரும்பொழுது அந்த லெவல்ல வித்துருங்க. ஒரு 10 பாயிண்ட்டுக்கு மேல கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த லெவல்லையுமே 240 லெவல்லையுமே கொடுக்கலாம். 240ல கொடுத்தா 230 270 வரையும் வர வாய்ப்புகள் இருக்கு. இன்ட்ராடேக்குமே அது வீக்கா தான் இருக்கு. ஏன்னா இட் இஸ் இந்த ஷார்ட் கவரிங் மொமெண்டம் இருந்தாலும் வந்து பெரிய ஒரு அந்த வெதர் ரிப்போர்ட்ஸ் வந்து பார்க்கும்போது யூஎஸ்ல அந்த அளவுக்கு ஒரு வார்ம்த்தை கொடுக்கல. அதனால கொஞ்சம் வீக்னஸ் ஸ்டில் பர்சிஸ். சார் தொடர்ந்து பேசுவோம். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கணேஷ். வணக்கம். சொல்லுங்க கணேஷ், உங்க சந்தேகங்கள் என்னன்னு சத்தமா கேளுங்க. சேதுராம் சார் பேசலாமா? சொல்லுங்க சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நேச்சுரல் கேஸ் இன்னைக்கு எப்படி சார் இருக்கும்? எப்போ இதுல பை பண்ணலாம், எதுல செல் பண்ணலாம் சார்? கொஞ்சம் லெவல் சொல்லுங்க. நேச்சுரல் கேஸ் வந்து 240ல விற்கலாம் சார். 240ல வித்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 பாயிண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வாங்கணும்னா 229.80 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். அந்த லெவல்ல வாங்கினா போதும். சார் இன்னைக்கு வந்து யூஎஸ் ஆயில் சப்ளை டேட்டா இருக்கு. சோ என்ன எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு? அதாவது மெயினா வந்து இன்வென்ட்ரி வந்து யூஎஸ்ல பாத்தீங்கன்னாக்க இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. அதனால அதுல வந்து பெரிய மாற்றம் இருக்காதுன்னு தான் தோணுது. அதனால வீக்னஸ் தான் ஒன்னும் பர்சீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மேலும் பேசலாம் சார். திருப்பூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் செல்வராஜ். வணக்கங்க செல்வராஜ், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் நிக்கல் பொசிஷன் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இந்த டைம்ல எப்படி பண்ணலாம் சார்? சார் பை போலாங்களா செல் பண்றேன்? 1131.40க்கு மேல நிக்கல் வந்து பை போலாங்க. 1147 வரலையும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 115 நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். 1115. சார் டெய்லி வெளியாகக்கூடிய டேட்டா ரிலீசஸ் அண்ட் இன்வென்டரி லெவல்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணா நிச்சயமா ப்ராஃபிட் எடுக்க முடியுமா சார்? ட்ரேட் பண்ணலாம். அதாவது இன்வென்டரி லெவலை வைத்து பார்க்கும்பொழுது என்ன டெலிவரி இருக்குன்னு தெரியுது இல்லையா? அந்த டெலிவரியை தெரியும் பொழுது உங்களுக்கு வந்து அதனுடைய இம்பாக்ட் மெயினா வந்து கமாடிட்டியை பொறுத்தவரையிலையும் ஒரு டன் வந்து டிமாண்ட் இருந்தாலே இட் வில் ஹேவ் டிஃபரெண்ட் ரேட்ஸ். அதே மாதிரி ஒரு டன் சப்ளை ஜாஸ்தியா இருந்தாலும் இட் வில் ஹேவ் டிஃபரெண்ட் ரேட்ஸ். அதனால அதனுடைய இம்பாக்ட் வந்து மார்க்கெட்ல கண்டிப்பாக பிரதிபலிக்கும். சார் இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து செல் M6 அலுமினியம் ஜிங்க் அண்ட் லெட் இன்னைக்கு செல் பண்ணலாமா இன்னைக்கு மார்க்கெட் ட்ரேடிங்ல? அலுமினியம் ஜிங்க் அண்ட் லெட் ஆக்சுவலா ஜிங்க் வந்து ஒரு பெட்டரா இருக்குமா அவுட்லுக்ல இருக்கு. ஜிங்க் வந்து விற்கிறது நாட் அட்வைசபிள். அலுமினியம் விற்கலாம். லெட் பொறுத்தவரையும் டிக்ளைனிங் ஸ்டாக் பிரைஸ். எஸ், அலுமினியம் லெட் கூட விற்கலாம், வித்து வாங்கலாம். மேலும் பேசலாம் சார். சேலத்துல இருந்து அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரமேஷ். வணக்கம் மேடம். சொல்லுங்க ரமேஷ். ரமேஷ் பேசுறேன் மேடம். யார்கிட்ட பேசணும் மேடம்? பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் ரமேஷ். சார் நான் மார்க்கெட்ல தான் என்ட்ராவலான்னு நினைக்கிறேன். மார்க்கெட்ல அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன இதெல்லாம் ஆவணங்கள் தேவைப்படுதுன்னு அப்படின்னு தெரிஞ்சுங்க சார். இதுல சேலத்துல ஒரு செமினார் கிரேட் வெஞ்சர் நடத்தினா பரவாயில்ல இருக்கு. ஏன்னா எங்களுக்கு புது மார்க்கெட்ல என்ட்ரா ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். ஓகே சார். கோல்டு வந்து இப்போ ஃபால் ஆகுது. 2 கேள்வி கேட்டிருக்காரு. முதல் கேள்வி வந்து அக்கௌண்ட் ஓபனிங். மெயினா அக்கௌண்ட் ஓபனிங்க்கு உங்களுடைய பான் கார்டு தேவை, அட்ரஸ் ப்ரூஃப் தேவை, அப்புறம் உங்களுடைய போட்டோகிராஃப், மேலும் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ். அதாவது கேன்சல்டு செக். கேன்சல் செக்ல உங்க நேம் பிரிண்ட் ஆயிருக்கணும். நேம் பிரிண்ட் ஆகலைன்னா பாஸ்புக் காப்பி வைக்கணும். இவையெல்லாம் வைத்துக்கிட்டு நீங்க அங்க கிரேட் வெஞ்சர்ஸ் ஆபீஸ்ல அணுகுனீங்கன்னாக்கா உங்களுக்கு அவங்க டீடைல்ஸ் கொடுப்பாங்க. அக்கௌண்ட் ஓபனிங் ஃபார்ம் கொடுப்பாங்க. அது கொடுத்ததுல இருந்து 1 அல்லது 2 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் ஆயிடும். செமினாரை பொறுத்தவரையிலையும் நீங்க வந்து கம்பெனிக்கு தான் கேட்டு நீங்க சொல்லணும். அவங்க என்ன சொல்றாங்கிறத வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு வந்து சேலத்துல செமினார் நடக்கலாம். சார் இந்த கோல்டுடைய ஃபாலிங் மூவ்மெண்ட்டுக்கு வந்து நீங்க என்னென்ன ரீசன்ஸ் வந்து இப்போ அதனால இந்த ரீசன்ஸ்னால தான் இப்போ கோல்டு ஃபால் மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லுவீங்க சார்? கோல்டு இறங்குறதுக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னாக்க எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும் பொழுது கோல்டுல வந்து மொமெண்டம் இருக்காது. ரெண்டாவது இப்ப கோல்டுல வந்து லாஸ்ட் வீக்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது
ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன் இருந்தாலும் கோல்டுல வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இல்ல ஏறதுக்கு. அதாவது எங்கெங்கெல்லாம் வீக்னஸ் இருக்கோ அப்ப வந்து கோல்டு வந்து அதிகமாக ஏறும். மெயின் ரீசன் என்னன்னாக்க எல்லா இடத்துலயும் வந்து அந்த டிமாண்ட் குறைஞ்சிருக்கு, சப்ளை அதிகமாக இருக்கு. சோ இரண்டாவதாக அந்த கோல்டு இடிஎஃப்ல இருக்கக்கூடிய கோல்டு வந்து நிறைய வந்து மார்க்கெட்ல வித்துருக்காங்க. சோ ஓவராலா வந்து ஜெனரலா கோல்டுல இருந்து இருக்கக்கூடிய அந்த சேர்ன் வந்து பாத்தீங்கன்னாக்க அதுல இருந்த ஒரு மொமெண்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதனால பெட்டர் வந்து கோல்டு வந்து பெரிய மொமெண்டம் இருக்கான்னு சொல்லி பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் நாராயணசாமி. அதாவது மிஸ்டர் சேதுராமன் சார், இந்த கோல்டு பிரைஸ் நம்ம வந்து இங்க கோட் ஆகுறது இல்லையா, கோல்டு பிரைஸ் கோட் ஆகுறது இல்லையா மெட்ராஸ்ல வந்து, ஐ மீன் நம்ம எம்சிஎஸ்ல வந்து ஒரு ரேட் கோட் ஆகுறது. இப்ப அங்க வந்து $1360 $1200 கிட்டக்ஸ்ல வந்து கோட் ஆயிடுது. இப்ப 1300 இங்க 62 கன்வெர்ட் பண்ணினா எனக்கு இந்த ரேட் வருது இல்ல, எப்படி அரைவ் பண்ணதுங்கிறது சொல்ல முடியுமா? ஓகே, அதாவது $1300 போட்டா இங்க வரல ரேட் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா. கவர்மெண்ட்ல வந்து ஒரு பிரைஸ் பிக்சேஷன் வைப்பாங்க. வாரம் பாத்தீங்கன்னாக்க கோல்டுக்கு வந்து அங்கிருந்து வர கோல்டுக்கு என்ன ரேட், மினிமம் ரேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேட் வைப்பாங்க. அந்த ரேட்டுக்கு தகுந்த போல் தான் இந்த ரேட்ல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். மெயினா இது வந்து 24 கேரட் கோல்டு. ஸோ 24 கேரட் கோல்டுக்கும் 22 கேரட் கோல்டுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும். அதனால இதுதான் வந்து மெயின் ரீசன். பிளஸ் மூணாவது வந்து பேரிட்டி ஆன் த டாக்ஸஸ். உங்களுக்கு வந்து என்னெல்லாம் டாக்ஸ் எல்லாம் போடுறாங்கிறதெல்லாம் ஆட் பண்ணுங்க. போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நெட் ரேட் வரும். நன்றி சார். நீங்க இங்க அரங்கத்துக்கு வந்தது கமாடிட்டி வாணிபம் குறித்து பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கேட்டீங்க. குறிப்பா இன்னைக்கான குட் கமாடிட்டியோட மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கு என்பதை பத்தி தெளிவா சொன்னீங்க சார். நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.